வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம காஸ் லானுடைய இரண்டாவது அப்ளிகேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு சார்ஜ் இன்ஃபினைட் பிளேன் ஷீட், அதாவது மின்னோட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டினால் உருவாகும் மின்புலம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஒரு இன்ஃபினைட் பிளேன் ஷீட்டை எடுத்துக்கிட்டு அதில் நம்ம சார்ஜை நம்ம பிளேஸ் பண்ணுறோம். ஸோ அதில் யூனிஃபார்ம் சார்ஜை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த பிளேன் சீட்டுனால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு பாயிண்ட்ல வரும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். இதை பேஸ் பண்ணிட்டு இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா பை யூசிங் காஸ் லாவை பயன்படுத்திக்கிட்டு தான் நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் நம்மளுடைய முக்கியமான எய்ம். ஸோ இன் பிஃபோர் நம்மளுக்கு என்ன தெரியணும் சார் அப்படின்னா, நம்ம ஒரு யூனிஃபார்ம் சார்ஜ்டு இன்ஃபினைட் பிளேன் ஷீட்டா நம்ம எடுத்துக்கணும். அதாவது முடிவிலா மின்னோட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டை நம்ம ஒன்று எடுத்துக்கணும். அதுதான் அந்த என்னது அப்படின்னா, இந்த வயலட் கலர்ல ஒரு பாக்ஸ் போட்டு பிளஸ் பிளஸ் போட்டிருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா மின்னோட்டம் பெற்ற முடிவிலா சமதள தட்டு. ஸோ அப்ப இதனால நம்மளுக்கு என்ன எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம எடுத்துக்கிட்டது ஒரு யூனிஃபார்ம் சார்ஜ்டு இன்ஃபினைட் பிளேன் ஷீட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ வாட் இஸ் எ சார்ஜ் அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்போ நம்ம சார்ஜ் டென்சிட்டியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ பேஸ் பண்ணணும். அப்போ சார்ஜ் டென்சிட்டின்னா என்ன சார்? நம்ம இங்கே வந்து ஒயர் எடுக்க கிடையாது. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கேஸில் நம்ம ஒயர் தான் பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ நம்ம பிளேன் ஷீட் எடுக்கிறதுனால இதனுடைய சார்ஜ் டென்சிட்டி நம்ம சிக்மா அப்படின்னு நம்ம ரைட் பண்ணணும். ஓகே, சார்ஜ் டென்சிட்டி சிக்மா. ஓகே, லைக் பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்தது இந்த பிளேன் ஷீட்ல ஸோ சென்டர்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் லைக் ஆர் அப்படிங்கிற தொலைவில் பி அப்படிங்கிற ஒரு புள்ளியை கருதுறோம். ஸோ இந்த இடத்துல ஒரு புள்ளி பி இருக்கு இல்லையா? ஸோ இது புள்ளி பி. இது இந்த பிளேன் ஷீட்ல இருந்து நம்மளுக்கு ஆறுங்கிற தொலைவில் இருக்கு. ஓகே, அதே பிளேன் ஷீட்னுடைய சென்டர்ல இருந்து ஸோ அனதர் சைட்ல அடுத்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அதே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆறுங்கிற டிஸ்டன்ஸ்ல பி டேஸ் அப்படிங்கிற ஒரு புள்ளியை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இங்க என்ன எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிட்டது ஒரு பிளேன் இன்ஃபினைட்லி லார்ஜ் அப்படிங்கிறனால நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு சேம் அட் ஆல் பாயிண்ட்ஸ். ஓகே, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட இந்த பாயிண்ட்னால ஒரு குறிப்பிட்ட இந்த புள்ளியில ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு கிரியேட் ஆகுது அப்படின்னா, ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக்கல் ஃபீல்டும் அதே சேம் அனதர் சைட்ல இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டும் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா யூனிஃபார்மிட்டியா இருக்கும். அதாவது சேமா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். இது எப்ப சார் அப்படின்னு எதனால சார் அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த சார்ஜ் பிளேன் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினைட்லி லார்ஜா இருக்கிறதுனால. ஓகே, இன்ஃபினைட்லி லார்ஜா இருக்கிறதுனால நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா, எல்லா புள்ளியிலையும் மின்புலத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு சமமாக இருக்கும். அப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ அங்க அனைத்து புள்ளிகளிலும் மின்புலத்தின் திசையானது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா அதனுடைய ஆரவழியில இருக்கும். ஓகே, அதனுடைய ஆரவழியில, அதாவது நம்ம எடுக்கக்கூடிய அந்த புள்ளி இருக்கு இல்லையா? ஸோ அதனுடைய ஆரவழியில் இருக்கும். அதனால இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஆரவழி அப்படிங்கிறதுனால ஸோ இங்க நம்ம 2r டிஸ்டன்ஸ்ல ஒரு குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட, அதாவது ஏ குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட, ஸோ இதுதான் வந்து என்னது அப்படின்னா ஏ குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட ஒரு உருளையை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கொண்டு வந்து இங்க பிளேஸ் பண்றோம். இந்த படத்துல கொடுத்துருக்கிற மாதிரி இதனுடைய ஆரவழியில ஏ குறுக்கு வெட்டு பரப்பு கொண்ட ஒரு உருளையை வைக்கிறோம். இந்த உருளை வந்து என்ன உருளை சார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இதுதான் நம்ம எடுத்துக்கக்கூடிய காசியன் சர்பேஸ், அதாவது காசியன் பரப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அது அப்ப இப்படி இருக்கிறதுனால நம்ம ஒரு உருளை வடிவில் ஒரு காசியன் பரப்பை கருதுறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி நம்ம டிஸ்கஷன் பண்ணமோ
அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்ப நம்ம இதுல ஒரு 3 பகுதிகளை நம்ம எடுக்கிறோம். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா டாப், அதாவது பாயிண்ட் பி, பில என்ன எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, இதுக்கப்புறம் பாயிண்ட் பி டேஸ்ல என்ன எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, அண்ட் தென் இதனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ், அதாவது இதனுடைய வலைப்பரப்பு இருக்கு இல்லையா, அதாவது இந்த பகுதி, இந்த வலைப்பரப்புல என்ன எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இருக்கு. அப்ப இந்த 3 பாயிண்ட்ஸ்லயும் நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட என்ன பண்ணணும் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்ப எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இன் பிஃபோர் we want to find the total electrical flux with the cylindrical surface. அதாவது உருளை வடிவ பரப்புக்கு காஸ் விதியை பயன்படுத்தி இதில் இருக்கக்கூடிய மொத்த மின்புல பாயத்தினுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதற்கான ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பை இ இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர். Okay, in this integrations equations can be splitted into like this. Okay, எப்படி சார் நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸை 3 பகுதிகளுக்கு நம்ம பயன்படுத்தணும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய வலைப்பரப்பு, அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதோட பாயிண்ட் பி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அதோட பாயிண்ட் பி டேஸ். ஓகே, ஸோ இப்போ இதை கொண்டு நம்ம அப்ளை பண்ணும்போது இன்டெகிரேஷன்ஸ் கர்வ்டு சர்ஃபேஸ், அதாவது வலைப்பரப்பு இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் பிளஸ் இன்டெகிரேஷன்ஸ் பி பாயிண்ட் பி அப்படிங்கிறதால இன்டெகிரேஷன்ஸ்ல பி நம்ம போட்டிருக்கோம் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் பிளஸ் இன்டெகிரேஷன் பி டேஸ் இ வெக்டர் டாட் டிஏ வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். இதுதான் வந்து என்னது அப்படின்னா காஸ்ல. ஏன்னா காஸ்ல இஸ் ஈக்குவல் டு காஸ்ல என்ன சொல்லுது அப்படின்னா பை இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை எப்சிலான் நாட், கியூ பை எப்சிலான் நாட் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அது இதுக்கு ஈக்குவல். இப்போ என்ன பண்ணணும், நாம இதுக்கான ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இது நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் எடுத்திருக்கோம், அதாவது இதனுடைய வலைப்பரப்பு. இந்த வலைப்பரப்பு கருதும் போது, ஒரு புள்ளியை கருதும் பொழுது அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டும் ஏரியா வெக்டரும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வெக்டரும் ஏரியா வெக்டரும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ வலைப்பரப்புல ஃபீல்டு வெக்டரும் ஏரியா வெக்டரும் இட் இஸ் ஏ பர்பண்டிகுலர் டு ஈச் அதர். அப்ப இது பர்பண்டிகுலர் டு ஈச் அதரா இருக்கிறதுனால, அதாவது செங்குத்தாக இருக்கிறதுனால தீட்டானுடைய மதிப்பு நம்மளுக்கு 90 டிகிரி. அப்ப தீட்டானுடைய டிகிரி 90 டிகிரியா இருக்கும் பொழுது இந்த பகுதி நம்மளுக்கு என்னவாகும் அப்படின்னா சுழி ஆயிடும். ஓகே, அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சுழி ஆயிடும். என்ன காரணம் அப்படின்னா cos 90 is equal to cos 90 is equal to NSR அப்படின்னா நம்மளுக்கு 0. cos 90 is equal to NSR அப்படின்னா 0 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்ப இந்த டோட்டல் டேர்மும் அந்த வலைப்பரப்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃப்ளக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 0. ஆஃப்டர் தட் நம்மளுக்கு ரிமைனிங் 2 டேர்ம் தான் இருக்கு. ஒன்று பார்த்தா அப்படின்னா இன்டெகிரேஷன்ஸ் P E vector dot E vector plus integration P dash E vector dot dA vector is equal to Q enclosed by epsilon naught அப்படின்றது மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கும். இப்போ இதுக்கான ஈக்குவேஷன்ஸையும் நம்ம கொண்டு வந்து பிளேஸ் பண்ணணும். அப்படின்னா அதே பாயிண்ட் P நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ Pல இதோடைய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு டைரக்ஷன்ஸும் ஏரியா வெக்டரும் எப்படி இருக்கு, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வெக்டரும் ஏரியா வெக்டர் மின்புல கூறும் பரப்பு கூறும் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ரெண்டுமே along the same directions, ஒரே திசையில இருக்கிறதுனால இவைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு சுழியாக இருக்கும் 0. அப்ப cos 0 is equal to 1. அப்ப இதனுடைய மதிப்பு என்னன்னு வரும் அப்படின்னா இன்டெகிரேஷன்ஸ் PEDA அப்படின்னு வரும். சேம் பட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன்ஸ்ல இந்த P டேஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா மின்புல கூறும் பரப்பு கூறும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு வெக்டரும் ஏரியா வெக்டரும் சேம் டைரக்ஷன்ஸ்ல இருக்கிறதுனால இவைகளுக்கு இடையான கோணத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு சுழி 0. ஸோ அப்படி 0வாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இது எப்படி நம்ம ரைட் பண்ணலாம் அப்படின்னா இன்டெகிரேஷன் P டேஸ் E DA அப்படின்னு நம்ம எழுதலாம். காஸ் தீட்டானுடைய மதிப்பு 1. ஸோ அந்த காஸ் தீட்டானுடைய மதிப்பு நம்மளுக்கு இங்க கொடுக்கப்படல, அதனால நம்மளுக்கு பேசணும்னா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. திஸ் இஸ் ஈக்குவல் டு Q enclosed by epsilon naught. ஓகேவா? ஸோ அடுத்ததாக இந்த ஈக்குவேஷன்ஸை மீண்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவல் மேக்னிடியூடு தான். ஸோ பாயிண்ட் Pல என்ன இருக்கும்,
அதே தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பாயிண்ட் பி டேஸ்லயும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதனால இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அதனால 2 இன்டகிரேஷன்ஸ் பி இடிஏ அப்படின்னு இருக்கும். அதனால இதுல இருக்கக்கூடிய 2 E நம்ம வெளியில் எடுத்துறோம். இன்டகிரேஷன்ஸ் பாயிண்ட் பி வச்சுக்கிறோம் இன்டு டிஏ விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ பை எப்சிலான் நாட். எப்படி சார் இங்க திடீர்னு நம்மளுக்கு சிக்மா ஏன்னு போட்டிருக்காங்க அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் திஸ் surface charge density. Sigma is equal to Q by charge per unit area. Okay, surface charge density is equal to charge per unit area. Charge is equal to sigma A. So அதுதான் இங்க வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ரைட் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் தட் இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம மீண்டும் என்ன பண்ண போறோம் சார் அப்படின்னா மாத்தி எழுத போறோம். ஸோ என்ன மாத்தி எழுதுறோம் அப்படின்னா இப்போ இன்டகிரேஷன்ஸ் டிஏ இருக்கு இல்லையா? ஓகே என்ன சார் அப்படின்னா இன்டகிரேஷன்ஸ் டிஏ இருக்கு இல்லையா? ஓகே அப்ப டிஏ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு பரப்பை நம்ம இன்டகிரேட் பண்றோம்னு அர்த்தம். ஸோ நம்ம எடுத்துக்கூடிய இந்த பரப்பை நம்ம இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏ அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப இன்டகிரேஷன்ஸ் டிஏ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஏ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்ப இந்த ஈக்குவேஷன்ஸை மீண்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஅரேஞ்ச் பண்றோம். ஸோ அதனால நம்ம 2EA அதாவது இன்டகிரேஷன் டிஏவை எடுத்துட்டு ஏ போட்டிருக்கோம், அவ்வளவுதான் விஷயம். இப்போ 2EA இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ பை எப்சிலான் நாட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஆர் நம்மளுக்கு இதுல இருந்து என்னதான் வேணும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு தான் என்னன்னு வேணும். ஸோ அதனால நம்ம இங்க வச்சுட்டு 2ஏவை இந்த பக்கம் கொண்டு வரும். அப்ப E இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட் வரும். இங்க என்ன சார் நடந்திருக்கு, என்ன சார் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஏவும் இந்த ஏவும் நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். இங்கே வச்சுக்கிட்டு 2 மட்டும் நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். அப்ப E இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வெக்டார் வடிவில் இதை நாம எழுதுறோம். ஓகே வெக்டார் வடிவில் அதாவது இன் தி ஃபார்ம் ஆஃப் வெக்டர். ஓகே இப்படி வெக்டர் ஃபார்மட்ல எழுதும்போது E வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் இன்டு n கேப். இதுல வந்து n கேப் அப்படின்றது என்னது அப்படின்னா சமதளத்திற்கு செங்குத்தாக வெளிநோக்கிய திசையில் உள்ள ஓரலகு வெக்டர் ஆகும். ஓகே சமதளத்திற்கு செங்குத்தாக வெளிநோக்கிய திசையில் உள்ள ஓரலகு வெக்டர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எங்க சார் இருக்கு, இந்த சமதளம் எங்க சார் இருக்கு அப்படின்னா முன்னாடி கேஸ்ல நம்ம பார்க்கிறோம். ஓகே இதுதான் வந்து என்னது அப்படின்னா அந்த சமதள பரப்பு. இந்த சமதள பரப்புல யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது இதுக்கு செங்குத்தாக வெளிநோக்கிய திசை. அப்ப இந்த திசையில இருக்கிறதா அது நம்மளுக்கு காட்டுது. ஸோ அதுதான் வந்து யூனிட் வெக்டர் n கேப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே ஆஃப்டர் தட் சம் கண்டிஷன் நம்மளுக்கு இருக்கு. என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இதுல இருந்து தெரியும் ஒரு மின்னோட்டம் பெற்ற தட்டிலிருந்து ஒரு கணிசமான தொலைவில் ஓகே அதாவது ஒரு ஃபேர் அவேல நம்மளுக்கு ஃபர்தர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னா மின்புலத்தினுடைய மதிப்பு நம்மளுக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜஸ்னால கிரியேட் ஆகக்கூடிய ஃபீல்டு எல்லாமே நம்மளுக்கு என்ன சார் இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும். ஓகே இது எப்ப அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய பிளேன் ஷீட் அப்படிங்கிறது இன்ஃபினைட்லி லார்ஜா இருக்கும் பொழுது. ஓகே இன்ஃபினைட்லி லார்ஜா இருக்கும் பொழுது த சேம் டைம் யூனிஃபார்ம் சார்ஜ் நம்மளுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் ஆயிருக்கும் போது. ஓகே ஆஃப்டர் தட் இதை நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா அப்ப சிக்மா இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு இருக்கு. நீங்க இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நீங்க பாத்துக்கலாம் E is equal to sigma by 8 to epsilon naught அப்படிங்கிறதே பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது என்ன சார் நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் நம்ம அந்த பிளேனை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே இந்த பிளேன் எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் தான் நம்மளுக்கு இருக்கு. ஓகே இதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர வழியில நம்ம ஒரு காசியன் சர்ஃபேஸை நம்ம கன்சிடர் பண்றோம். உருளை வடிவ காசியன் சர்ஃபேஸ் இங்க வந்து பாயிண்ட் பி. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா சிக்மா இஸ் கிரேட்டர் தென் 0. அப்ப சிக்மானுடைய மதிப்பு நம்மளுக்கு 0 விட அதிகமா இருக்கு. அப்ப சிக்மானா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். சிக்மா இஸ் நதிங் பட் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அப்ப சார்ஜ் பர் யூனிட் ஏரியா. ஓகே ஏன்னா நம்மளுக்கு இங்க ஏரியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அப்படி இருக்கையில நம்மளுக்கு சிக்மா அதிகமாகும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா சார்ஜ் உடைய மேக்னிடியூட் நம்மளுக்கு லார்ஜ் ஆகும். இப்போ சார்ஜ் அதிகமாகுது அப்படின்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அதிகமா இருக்கும். அப்பதான் இது கிரேட்டர் தென் 0வா இருந்திருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது
இந்த பாயிண்ட் பி நம்ம கருதுறோம் இல்லையா, அப்ப இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு பாத்தீங்க அப்படின்னா ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷன்ஸ்ல நம்மளுக்கு இருக்கும். பிகாஸ் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ்னுடைய மேக்னிடியூட் எது கிரேட்டரா இருக்கோ அதுல இருந்து நம்மளுக்கு வெளிநோக்கிய பகுதியில தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன்ஸ் நம்மளுக்கு அமையும். ஓகே, ஆஃப்டர் தட் ரெண்டாவது கொஸ்டின்ஸ், ரெண்டாவது கான்செப்ட்ல நம்மளுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சிக்மா லெஸ் தென் ஜீரோ. ஓகே, சிக்மா லெஸ் தென் ஜீரோவா இருக்கு. அப்ப சிக்மா லெஸ் தென் ஜீரோ அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அப்ப சிக்மா லெஸ் தென் ஜீரோவோட கம்மியா இருக்கு அப்படின்னா சார்ஜ் நம்மளுக்கு என்னவா இருக்கு அப்படின்னா குறைஞ்சிருக்கும். அண்ட் தென் நம்மளுக்கு ஏரியாவில் சேஞ்சஸ் இருந்திருக்கலாம், பட் மேபி அதை நம்மளுக்கு சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்னவாகும், இங்க இருக்கக்கூடிய சார்ஜினுடைய மேக்னிடியூட் நம்மளுக்கு குறைஞ்சிருது. அப்ப நம்ம எடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட் சார்ஜ் இந்த பாயிண்ட் பீல இருக்கிறதுனுடைய மேக்னிடியூட் அதிகமா இருக்கும். அப்ப நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு டைரக்ஷன்ஸ் ரேடியலி இன்வோ டைரக்ஷன்ஸ்ல அமையும். ரேடியலி இன்வோ டைரக்ஷன்ஸ்ல அமையும். ஓகே, அப்ப நம்மளுக்கு அதனுடைய யூனிட் வெக்டரை நம்மளுக்கு சொல்லும் போது ஸோ வந்து நெகட்டிவ் டைரக்ஷன்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இந்த மைனஸ் என் கேப் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணுது. ஓகே, தென் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயங்கள் இருக்கு. என்னது, நம்ம இவ்வளவு நேரம் பார்த்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ஒரு இன்ஃபைனைட் சார்ஜ் பிளேன் ஷீட்டா இருக்கும் பொழுது இட் இஸ் நியர்லி நம்மளுக்கு ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்றோம். இது உண்மையாக இருந்திருக்கும். பட் இப்போ நம்ம ஒரு ஃபைனைட் சார்ஜ் பிளேன் ஷீட்டை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம கொண்டு வந்து இது கூட கம்பாரிஷன்ஸ் பண்றோம். இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை 2 எப்சிலான் நாட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி ட்ரூ இன் தி மிடில் ரீஜன். அதாவது இங்க நம்ம இந்த படத்துல பார்த்தோம் இல்லையா, இந்த மிடில் ரீஜன்ல இதுவும் அப்ராக்சிமேட்டா தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ட்ரூவா இருக்கும், உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத, அதாவது ஒரு அப்ராக்சிமேஷன்ஸ் வேல்யூஸ் மாதிரி தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இங்க இருக்கும் அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. அண்ட் தி பாயிண்ட்ஸ் பேர் அவே ஃப்ரம் தி போத் எண்ட். இது ரெண்டுக்குமே அந்த மிடில் ரீஜன் ஆகட்டும் சரி, அண்ட் இந்த பி ரீஜன் அண்ட் தென் இந்த பக்கம் நம்ம கருதுன பி டேஸ் அப்படிங்கிற இந்த ரீஜன், இந்த ரெண்டு ரீஜன்லுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா இருக்கும். தென் தி சார்ஜ் பிளேன் ஷீட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ஏ ஃபைனைட். அதாவது நம்ம வரம்பிற்கு உட்பட்ட ஒரு பரப்பளவை கருதும் பொழுது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தட்டின் நடுப்பகுதியில் சமன்பாடு ஓரளவு பொருந்தும், மேலும் அதன் முனையில் வெகு தொலைவு புள்ளிகளுக்கும் இந்த சமன்பாடானது நம்மளுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதான் இதனுடைய ஃபைனல் ரிசல்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி காஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ்ல ஸோ என்ன எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்படியே இருக்குங்கிறது ஸோ நம்மளுக்கு மிக தெளிவாக எளிமையாகவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ விளக்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எங்கே இட் இஸ் பாசிபிள் அப்படின்னா ஸோ இங்க எல்லாமே யூனிஃபார்ம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்க எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காஸ்லா அப்படிங்கிறது மிக எளிமையான ஒரு விளக்கத்தையும் நம்மளுக்கு எளிமையாக மின்புலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்துவதாக அமைகின்றது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் this video. Subscribe, share and like this video.